இப்போ வந்துட்டு பர்சன்டேஜ் ரிலேட்டட் இருக்க வேற வேற மெத்தட்ஸ் இருக்க சம்லாம் பார்க்க போறோம். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரைஸ் ஆஃப் த ரைஸ் வந்துட்டு பிரைஸ் ஆஃப் த ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகுது, எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம கன்சப்ஷனை வந்துட்டு எவ்வளோ குறைச்சிக்கணும் கேட்டிருக்காங்க. சேம் எக்ஸ்பெண்டிச்சர் வர்றதுக்கு. இப்போ 100 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம்னா 100 ரூபாய் சேமா தான் இருக்கணும். 50 ருபீஸ் ஹையா இருந்தாலும் 100 ரூபாய்க்கு தான் நம்ம வாங்கணும்னா அப்போ நம்மளோட தேவையை குறைச்சிக்குவோம்ல. அதுதான் எவ்வளவு குறைச்சிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் தான். 25% எவ்வளோ 1/4. நம்மளுக்கு வந்துட்டு ரெடியூஸ்னா என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல போடுவோம். அப்போ 1/5. 1/5 இஸ் ஈக்குவல் டு 20%. இதுதான் ஆன்சர். இப்ப அடுத்து பிரைஸ் ஆஃப் த பெட்ரோல் இன்க்ரீசஸ். பெட்ரோலோட பிரைஸ் வந்துட்டு 50% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 23% இன்க்ரீஸ் ஆகுது. பர்சன்டேஜ் ஆஃப் கன்சப்ஷன் வந்துட்டு எவ்வளவு ரெடியூஸ் பண்ணிக்கிறோம்னு கேக்குறாங்க. கன்சப்ஷன் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். கன்சப்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பை பிரைஸ். ஓகேவா? இப்போ பிரைஸ் கேட்டாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பை கன்சப்ஷன். எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாங்கன்னா கன்சப்ஷன் இன்டூ பிரைஸ். இது வந்துட்டு ஃபார்முலா. இது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி மெத்தட் நம்ம பண்ணணும்னா. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஓல்டு நியூன்னு வச்சுக்கலாம். இது நம்மளோட ஷார்ட்கட்டு. 50% எப்படி எழுதலாம்? 1/4 எழுதலாம். 23% எப்படி எழுதலாம்? சாரி 1/2 எழுதணும். 23% எப்படி எழுதுறது? 23/100. இது எதையுமே அடிக்க முடியாது. அதனால 23/100 இருக்கட்டும். இப்போ பிரைஸ் வந்துட்டு எவ்வளவு கூடி இருக்கு? 2ல இருந்து 1 கூடி இருக்கு. அப்போ ஓல்டு 2 கூடி இருக்கு வந்துட்டு 3. இப்போ குறைஞ்சிருக்குன்னா இங்க 1 போடுவோம். ஓகே புரிஞ்சுதா? இப்போ எக்ஸ்பெண்டிச்சரும் கூடி இருக்கு. அப்போ 100ல இருந்து 23 பார்ட்ஸ் கூடி இருக்கு. அப்போ 123. இப்போ நமக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கன்சப்ஷன் கேட்டிருக்காங்க. கன்சப்ஷன்னா என்ன? எக்ஸ்பெண்டிச்சர் பை பிரைஸ். இது பிரைஸ், இது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ 100/2 இது 123/3. ஓகேவா? இப்போ இது வந்துட்டு அடிச்சு கொடுத்துடலாம். இது வந்துட்டு 50 இது வந்துட்டு அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. இது வந்துட்டு பிரைம் நம்பரா? அப்போ அது வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணா இல்ல இது அடிக்கலாம். இது வந்துட்டு ஆட் பண்ணா 6 தானே வருது. அப்போ இது வந்துட்டு 4 1 41. அப்போ 50:41. அப்போ நம்மளுக்கு தெரியும் இனிஷியல் மைனஸ் ஃபைனல் பை இனிஷியல் இன்டூ 100. அப்போ இனிஷியல் என்னது? இதுதான் ஓல்டு, இது நியூ. இனிஷியல் என்ன? 50 minus 41/50 into 100. அப்போ இது வந்துட்டு 9/50 into 100. 2 is equal to 18%. 18% தான் ஆன்சர். 18%. ஓகே அடுத்த சம். டவுனோட பாப்புலேஷன் வந்துட்டு 30% இன்க்ரீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் இயர்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு 30% இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் இயர்ல வந்துட்டு 15% டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஃபைனல் பாப்புலேஷன் வந்துட்டு 11,050. ஓகேவா? அப்போ வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பாப்புலேஷன் இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. இது சேம் தான். 30னா 3/10. 15னா 3/20. எப்படி பண்ணிருக்கேன்னா 15/100. அப்ப 3 சார் இது 20. ஓகேவா? 3/20. இப்போ வந்துட்டு ஓல்டு நியூ. ஓல்டுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு 13 இருந்துச்சு. சாரி 10 இருந்துச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 13. இங்க வந்துட்டு செகண்ட் இயர்ல 20 இருந்திருக்கு. ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ வந்துட்டு 17. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணா 200. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 221. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஃபைனல் வந்துட்டு 11,050 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 221 பார்ட்ஸ் தான் 11,050. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ?
11050 divided by 221. இது எவ்வளவு வரும்? இங்க வந்துட்டு 5 போட்டா வருமா? அப்போ 5s are 1105 அப்போ 50. அப்போ ஒரு பார்ட் இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 200 பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 into 200. அப்போ 10,000. இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்து மேலோட பாப்புலேஷன் வந்துட்டு டவுன் ஏவை விட டவுன் ஏல இருக்க மேல் பாப்புலேஷன் 60% ஆஃப் டோட்டல்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. அதை விட டவுன் பில வந்துட்டு 1080 பேர் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாப்புலேஷன் ஆஃப் டவுன் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது டவுன் ஏ, இது டவுன் பி. டவுன் ஏவோட பாப்புலேஷன் நம்மளுக்கு எதுனே சொல்லல, கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டவுன் பியோட பாப்புலேஷன் வந்துட்டு 20% மோர் தென் ஆஃப் டவுன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? இப்போ எக்ஸ் பிளஸ் 20% ஆஃப் எக்ஸ், இது சிம்பிளா தான் இருக்கு, அதனால நம்ம டெசிமல்லே வச்சுக்கலாம் 0.2x. அப்போ இதோட ஆன்சர் 1.2x. ஓகேவா? இதுதான் வந்துட்டு டோட்டல் பாப்புலேஷனோட டோட்டல் பியோட பாப்புலேஷன். அடுத்து மேலோட கால்குலேட் பண்ணலாம். மேல் வந்துட்டு இங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 60% ஆஃப் டோட்டல். அப்போ 60% ஆஃப் எக்ஸ். 60% ஆஃப் எக்ஸ்னா 0.6x. இப்போ இங்க இருக்க மேல் பி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? இதை விட 1080 மோர் தென் சொல்லியிருக்காங்க. அப்போ 1080 பிளஸ் 0.6x. ஃபீமேல் பத்தி எதுவுமே சொல்லல, ஸோ ஃபீமேல விட்டுறலாம். இப்போ டோட்டல் பாப்புலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணாதான் டோட்டல் பாப்புலேஷன். அப்போ வந்து டோட்டல் பாப்புலேஷன் வந்துட்டு 1.2x நம்மளுக்கு தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா வர ஆன்சர் தான் அதுவா இருக்கும். அப்போ 1080 பிளஸ் 0.6x. 0.6x வந்துட்டு இங்க மைனஸ் ஆகுமா? அப்போ மைனஸ் ஆனா 12ல மைனஸ் ஆனா 0.6 தான் இருக்கும். x is equal to 1080. அப்போ x is equal to 1080 by 0.6. எவ்வளவு ஆச்சு? இது வந்துட்டு இன்டூ 10 போட்டுக்கலாம், இதை விட்டுறலாம். ஓகேவா? 6 இங்க 3 5 4 0. இதுனா 1 4 1800. ஓகே, got it. 0. இப்போ இதுதான் இந்த பாப்புலேஷன் ஏவோட பாப்புலேஷன். புரிஞ்சுதா? ஓகே ஓகே அடுத்த சம் வந்துட்டு மேல் பாப்புலேஷன் இன்க்ரீஸ்ட் 20%. மேல் பாப்புலேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ்ட் 20%. ஃபீமேல் பாப்புலேஷனும் இன்க்ரீஸ்ட் 10%. ஒரிஜினல் மேல் பாப்புலேஷன் வந்து 6000 ஒரிஜினல் ஃபீமேல் பாப்புலேஷன் 4000 தான். டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 6000 பிளஸ் 20%னா எவ்வளோ? 600 பிளஸ் 600, அதாவது 10% இன்டூ 10%. எனக்கு இது கொஞ்சம் ஈஸியா வரும், அதனால தான் இது போட்டிருக்கேன். 72. இப்போ ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 10%னா என்ன? 400. 4400. இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு ஆட் பண்றோம். ஆட் பண்ணாதான் நியூ பாப்புலேஷன் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இத ரெண்டையும் ஆட் பண்ணா 00611. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எவ்வளவு பாப்புலேஷன் இருந்துச்சு? 6000 பிளஸ் 4000, 10,000. அப்ப எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இனிஷியல் பை ஃபைனல் பை 100. இனிஷியல் மைனஸ் ஃபைனல்னா 1600 by initial into 100. 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே, இது அடுத்த சம்ம. இது ஃபுல்லுமே பர்சன்டேஜ், பாப்புலேஷனு, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இது பேஸ் பண்ணி தான் இந்த சம்ஸ் எல்லாம் இருக்கு. மொத்தமே பர்சன்டேஜ்ல இவ்வளவுதான் மெத்தட்ஸ். இது 3வது பார்ட் வீடியோ. இவ்வளவுதான் மெத்தட்ஸ். இதை மட்டும் படிச்சுட்டாலே ஒரு ஐடியா வந்துடும். நம்ம எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இங்க வந்துட்டு டோட்டல் பாப்புலேஷன்
டோட்டல் பாப்புலேஷன் 8000. மேல் வந்துட்டு 60%. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இயர்ல பாப்புலேஷன் ஆஃப் மேல் வந்துட்டு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஃபீமேல் இன்க்ரீஸ் தான் இருக்காங்க 20%. இப்போ நியூ டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டோட்டல் பாப்புலேஷன் 8000. 8000ல 60%னா எவ்வளோ? 50%னா 4000. 10%னா 800. அப்போ 4800. இது வந்துட்டு மேலோட பாப்புலேஷன். இப்போ ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு 8000ல பேலன்ஸ் இருக்கவங்க தானே ஃபீமேல். அப்போ 4800. அப்போ இது எவ்வளோ வருது? 3200 தான் ஃபீமேல். இப்போ 10% இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. இவங்க ஃபீமேல் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. அப்போ இதுல வந்துட்டு 10% இன்க்ரீஸ்னா எவ்வளோ? 4800 பிளஸ் இதுல 10%. அப்போ 480. அப்போ எவ்வளோ? 0825. அடுத்து இது வந்துட்டு மேல். அடுத்து ஃபீமேல் வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க? 20% இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. 3200 பிளஸ் 20%. 20%னா 10% எடுத்துக்கலாம். 320 320. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா 0483. ஓகேவா? அப்போ நியூ பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நியூ பாப்புலேஷன்னா இதுதானே நியூ மேலு நியூ ஃபீமேலு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 219. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ அடுத்த வீடியோல வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்த கொஸ்டினோ இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் பண்ற கொஸ்டின்னா நிறைய ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அதை நான் எடுத்து சால்வ் பண்றேன். தேங்க்யூ.